திருமாவளவன் தன்னுடைய பொறுப்பை மறந்துவிட்டு, கடனிலிருந்து தவறிவிட்டு, இதுபோல ஏஜெண்டுகளைப் போல, புரோக்கர்களைப் போல, ஆளுங்கட்சிக்கு ஆள் பிடிப்பவர்களைப் போல விசிக தலைவர் திருமாவளவன் கடமையை மறந்து திமுகவிற்கு புரோக்கராக செயல்படுவதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். ஆறுமுகமங்களைச் சேர்ந்த கவின் என்ற 27 வயது மென்பொறியாளர் தன்னுடைய சக பள்ளி மாணவியோடு பேசி வந்ததற்காக படுகொலை செய்யப்பட்டார். இப்பொழுது நாளையோடு 1 மாதம் நிறைவுற இருக்கிறது. இன்று வரையிலும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுஜித்தினுடைய தாயார் கைது செய்யப்படவில்லை. கூலிப்படைகள் முழுமையாக கைது செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அது குறித்து ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல. இந்த நிலையில 1 மாதம் கழித்து அந்த கவினுடைய தந்தையை சந்திரசேகரை அழைத்து கொண்டு போய் அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் பேச வைக்கிறார். அதுவும் குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் திருமாவளவன் தன்னுடைய பொறுப்பை மறந்துவிட்டு, கடனிலிருந்து தவறிவிட்டு, இதுபோல ஏஜெண்டுகளைப் போல, புரோக்கர்களைப் போல, ஆளுங்கட்சிக்கு ஆள் பிடிப்பவர்களைப் போல, பிள்ளை பிடிப்பவர்களைப் போல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை அணைப்பதற்கு கூடிய வகையில, அந்த பிரச்சனையை பெரிதாக விடக்கூடாது என்ற வகையில இது மாதிரி கொண்டு போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நின்று போராடி அந்த மக்களை போராட்ட களத்துக்கு கொண்டு அதன் மூலமாக நீதி கிடைக்க வைத்தால் மட்டும்தான் அது நிரந்தரமா நீதியாக இருக்க முடியும். ஆனால் அவங்க கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அவர்களுடைய போராட்ட குளத்தை மழுங்கடிச்சிட்டு அவர்களை ஒரு ஏதாவது ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புவது மூலமாக குற்றவாளிகளும் சரி அது பார்த்துக் கொள்ளலாம், தங்களுக்கும் யாராவது ஒரு வழி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்து விடுகிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.